அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது எதற்காக இந்த பிஜேபி அரசாங்கம் இதை நமக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னா, தமிழ்நாடு மக்கள் அதிகமாக சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க, அதிகமாக படிப்புள்ள மக்களாக இருக்காங்க. இவங்களை எப்படியாவது இந்த ஓட்டுகளை எல்லாத்தையும் வாங்குறதுக்காக மிக மிக பெரிய முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் ஆணையமும் இந்த பிஜேபியும். இது சம்பந்தமாக இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்கிறோம். இந்தியா என்ற நம்முடைய நாடு ஜனநாயக நாடு. நம் நாட்டில் மொழி வாரியாக ஒவ்வொரு மாநிலங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாநிலத்திலும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும். இந்த தேர்தலில் நம்ம பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதே மாதிரியே நம்ம தமிழ்நாட்டிலையும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும். நமது தமிழ்நாட்டிலும் இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுக்கு, அதாவது சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு 5 மாதங்களே உள்ளது. இந்த தேர்தலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்ஐஆரை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ட்டு முனைப்போட செயல்பட்டு இருக்கிறது மத்திய அரசும் இந்த தேர்தல் ஆணையம். ஏன் இந்த சட்டத்தை அவசரமாக இதை உடனே தமிழ்நாட்டில் அமல்படுத்தணும் துடியா துடிக்குது? ஏன்னா நல்லா கேட்டுக்கிறேங்க, 5 மாதம் தான் இருக்கு இந்த எலெக்ஷனுக்கு. இப்போ இதில் மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போடுற உரிமை இல்லாமல் போயிடும். இப்போ இந்த சட்டத்தை எதனால இந்த மத்திய அரசு சீக்கிரம் அமல்படுத்துன்னு பார்த்தீங்களா? என்ன எல்லாரும் நம்மளே குறுகுன்னு பார்க்குறாங்க? ஏன்னா இஸ்லாமியருடைய ஓட்டு, அதாவது இஸ்லாமியர்கள் இல்லை, சிறுபான்மையினருடைய ஓட்டு எதுவுமே இந்த பிஜேபிக்கு உழுவ போகிறது இல்லை. அப்போ இந்த ஓட்டை எப்படி கலைச்சி விடலாம், நமக்கு எதிராக இந்த வரக்கூடிய இந்த ஓட்டை எப்படிலாம் கலைக்கலாங்கிற ஒரு விஷயத்தை கையாண்டு இப்போ இந்த எஸ்ஐஆர்ங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்குது இந்த பிஜேபி அரசு. தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் சொல்லுது, அதாவது மொத்தம் வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,11,00,000 வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இப்போ வருஷம் இந்த தேர்தல், அதாவது நம்மளுடைய நேம் மிஸ்டேக்காக இருக்கும், நம்மளுடைய அப்பானுடைய நேம் மிஸ்டேக்காக இருக்கும், அதே மாதிரி சில பேர் தவறி போயிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கரெக்ஷன் பண்ணுறது தான் இந்த தேர்தல் ஆணையத்தோட வேலை. ஆனால் இப்போ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எஸ்ஐஆரை முழு மூச்சாக இதுக்குள்ளே செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு முன்புறமாக இருக்குது. எஸ்எஸ்ஆர்னு சொல்லிட்டு சீர்திருத்தத்தை வருஷம் கொண்டு வந்தீங்க. அப்போ இப்போ என்ன சொல்றீங்க, தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றீங்க. அப்போ இவ்வளவு நாளாக நீங்கள் சீர்திருத்தம் பண்ணதெல்லாம் மக்கள் காசு கொள்ளையடிக்கிறதுக்காகவா? அப்போ எதுக்காக ஆசிரியர்களை அங்கங்கே போய் இதை திருத்தம் பண்ண சொன்னீங்க? இப்போ இதில் திருத்தம் பண்ணதெல்லாம் அப்போ பொய்யா? இப்போ நீங்கள் இந்த தீவிர எஸ்ஐஆர் கொண்டு தீவிர சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தீங்கள, அப்போ இதுதான் உண்மை. அப்போ இவ்வளவு நாளாக நடந்தது எல்லாமே பொய், திருட்டு, ஃப்ராடு. ஏன் இப்போ இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம என்ன மாதிரி அதில் நம்ம அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகிறோன்னா, இந்த 4 தேர்தலில் நான் வாக்களிச்சிருக்கிறேன், 5ஆவதா மறுபடியும் இந்த தேர்தலில் நான் வாக்களிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் ஆணையத்தை எழுதி கொடுக்குறோம். ஒரு விஷயத்தை நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நம்ம அந்த 4 ஆண்டு நம்ம வாக்களிச்சு வைக்கிறோம். இப்போ இந்த வாக்களிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிற நம்மளுடைய பேர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்குது. அப்போ அப்படிங்கையில் இப்போ புதுசாக எதுக்கு இந்த இப்போ குட்டையை கலப்புறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த விஷயத்தில் தான் நம்ம எஸ்ஐஆரை பற்றி நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. பீகாரில் இந்த எஸ்ஐஆர் திட்டம் மூலமாக கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளர்களுக்கு மேலே நீக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் ஆணையம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இதுல பிஜேபி அரசு இந்த ஓட்டு திருட்டு மூலமா தான் வெற்றி பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிக்கிறாங்க. இதே மாதிரியே இந்த தமிழகத்திலும் இதே மாதிரி எஸ்ஐஆர் உள்ள கொண்டு இதே மாதிரியே செஞ்சு வெற்றி பெறதுக்காக முன்புறமா இறங்கியிருக்கிறது இந்த என்டிஏ கூட்டணி. பீகார்ல இந்த 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கல்ல, இந்த நீக்கப்பட்ட அந்த 60 லட்சத்தையும் அப்படியே அலேக்க அனுமன் மலையை தூக்குற மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவ மலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிஃப்ட் பண்ணி டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ் இந்த தமிழ்நாட்டில் இதை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சில அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. எப்படி நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில்
இப்ப 1 கோடிக்கு மேல வட மாநில தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுத்து இவங்க எல்லாரையும் நீங்க ஓட்டு போட சொல்றதுக்கு தான் இந்த எஸ்ஐஆரை முன்புறமா உள்ள இந்த திணிக்குது இந்த மத்திய அரசு. ஏன்னா இப்ப இந்த வட மாநில தொழிலாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு பிஜேபிக்கு தான் ஓட்டை செலுத்துவாங்க. அவங்க அந்த பிஜேபியும் வந்து எவ்வளவோ கத்தி பார்த்துருச்சு, என்னென்னமோ பண்ணி பார்த்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு இந்த இது கூட மலர முடியல அந்த பிஜேபி அரசால. இந்த பிஜேபிக்கு வந்து ஓட்டு வேணும் அப்படின்னா இந்த வட மாநிலத்தோடைய ஓட்டை அதிகமாக்கிட்டு நம்மளை மாதிரி இந்த சிறுபான்மையினுடைய ஓட்டை வந்து முற்றிலுமாக ஒழித்துவிட்டா அவங்க ஜெயிச்சிடலாம். அந்த ஒரு நோக்கத்துல தான் இப்ப பிஜேபி அரசு செயல்பட்டு இருக்குது. ஏன்னா அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா வட மாநிலத்தில் வந்து இங்க வந்து ஓட்டு போடணும். அப்ப அந்த ஓட்டு போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? இந்த எஸ்ஐஆர் படிவத்துல 13 அறிக்கையில பாத்தீங்கன்னா பீகார் வாக்காளர் பிரதி பற்றி கூறப்பட்டுள்ளது. என்ன கூறப்பட்டிருக்குதுன்னா, அதாவது அந்த 60 லட்சம் வாக்காளரை நீக்கினாங்கல்ல, அவங்க வந்து இங்க வந்து ஓட்டு போடலாமா, அந்த மாதிரி வந்துகிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. பீகார் மக்கள், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவங்க பேரு நீக்கப்பட்டா எதற்காக தமிழ்நாட்டில் வந்துட்டு இவங்க ஓட்டு போடணும்? இப்ப புரியுதா? இந்த 60 லட்சம் வாக்காளர்களை எதுக்கு நீக்கினாங்க? இப்ப அவசரமா வந்துகிட்டு இந்த சட்டத்தை ஏன் வந்து மத்திய அரசு அமல்படுத்துதுங்கிற இந்த விஷயங்கள் வந்துகிட்டு உங்களுக்கு ஓரளவு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த 1 கோடிக்கு மேலான வட மாநில தொழிலாளர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய அனைத்து பேருடைய ஓட்டையும் வாங்கி பிஜேபி அரசு ஜெயிப்பதற்காக முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக மக்களே, இந்த எஸ்ஐஆர் திட்டம் மூலமா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, பீகார்ல 60 லட்சம் வாக்காளர்களை நீக்கியது மத்திய அரசு. இந்த 60 லட்சம் வாக்காளர்களையும் தமிழ்நாட்டில் வந்து இணைக்க போகிறது இந்த மத்திய அரசு. இதை நாம் புறக்கணிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த மத்திய அரசினால் தமிழர்கள் ஆகிய நாம் புறக்கணிக்கப்படுவோம். அடுத்த நிகழ்ச்சியில உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இது ஏபிஜே வைப் சேனல். நான் உங்கள் உம்ஜார்.